எக்ஸலில் ஒரு சில முக்கியமான ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஷார்ட்கட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டில் இப்போ வந்து நான் ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணாமல் எந்த டேட்டாவையும் நான் செலக்ட் பண்ணல. இப்போ கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா என்டையர் ஒர்க் புக்கும் செலக்ட் ஆகுது. நல்லா பாருங்கள், என்டையர் ஒர்க் புக்கும் செலக்ட் ஆகுது. இது ஒரு ஷார்ட்கட்டு. இல்லை எனக்கு நான் ஒர்க் பண்ணுற டேட்டா செட் மட்டும் செலக்ட் ஆனால் போதும் அப்படின்னா இந்த டேட்டா செட்டில் ஏதோ ஒரு இடத்த வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் ஐடி இங்கே ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டையர் இதுவும் டேட்டாவும் செலக்ட் ஆகிடும். டேட்டா செட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டையர் டேட்டா செட்டும் செலக்ட் ஆகிடும். டேட்டா செட் இல்லாமல் வெளியில் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஒர்க்குக்கும் செலக்ட் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த டேட்டா செட் எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். மொத்தம் எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ 1050 வரைக்கும் இருக்குது. இல்லை எனக்கு வேணாம் மறுபடியும் மேலே போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் அப் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை எனக்கு வந்து இந்த ஆர்டர் ஐடி இருக்குது அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி மட்டும் செலக்ட் ஆகிடும். மொத்தம் எத்தனை இருக்குது இங்கே பாருங்கள், கவுண்ட் மொத்தம் 51 ரோ இருக்குது. ஆர்டர் ஐடி மட்டும் செலக்ட் பண்ணணும். இல்லை எனக்கு கஸ்டமர் நேம் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கஸ்டமர் நேம் இருக்குது, கஸ்டமர் நேம் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் நேம் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். உங்களுக்கு எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோவும் செலக்ட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து குறிப்பிட்ட இது மட்டும்தான் செலக்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட இது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு 15 நேம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இப்போ விஜய்ன்ட்டு இருக்குது, விஜய்க்கு மேலே மட்டும்தான் எனக்கு செலக்ட் ஆகணும், அதுக்கு மேலே உள்ளது அதுக்கு கீழே உள்ளது வேணாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அப் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் செலக்ட் ஆகிரும். பாருங்கள், மேலே உள்ளது மட்டும் செலக்ட் ஆகிரும், கீழே உள்ளது பார்த்திங்கன்னா அன்செலக்டில் இருக்குது. எனக்கு காலம் வந்து எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இது 1 2 3 4 5 தான் இருக்குது. இதே 20 காலம் 30 காலம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டுருக்க முடியாது. இங்கே வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ரைட் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு 100 கிட்ட வந்துடுச்சு பார்த்தீங்களா. கண்ட்ரோல் ரைட் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு வந்துடும். இல்லை எனக்கு வந்து அந்த என்டையர் காலமும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு இது மட்டும் செலக்ட் பண்ணால் அது மட்டும் செலக்ட் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. அடுத்து இதில் வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், டேட்டா செட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன் கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபைண்ட் வாட் அப்படின்னு கேட்குது. இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று வேணும். இப்போ அதில் ஒரு பேர் டைப் பண்ணுவோம். இப்போ மீனான் இருக்குது, இந்த பாருங்கள் இருக்குது, மீனான் பேர் இருக்குது. மீனான் டைப் பண்ணி ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த நேம் எடுத்துக்கிடும். நேம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து வந்துடும். பாருங்கள் ஃபைண்ட் நெக்ஸ்ட் கண்ட்ரோல் எப்போ முக்கியம்னா ஃபைண்ட் வந்துடும், ஃபைண்ட் ஆப்ஷன் வந்துடும். எனக்கு இந்த டேட்டா செட்டு வேணாம், நான் இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் போயிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டோன்ட் சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ இது எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஃபைல் காணா இப்போ எம்டியாக இருக்குது. சரி நமக்கு எப்படி மறுபடியும் ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் என் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் புக் வந்துடும், நியூ ஒர்க் புக் ஆட் ஆகிரும். சரி இப்போ எனக்கு வந்து அந்த ஏற்கனவே வேலை செஞ்ச ஒர்க் புக்கை மறுபடியும் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த பாருங்கள் நம்ம இதான் ஒர்க் பண்ணோம், எக்ஸல் ஷார்ட்கட் ப்ராக்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த டேட்டா செட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இல்லை, இப்படியே இருந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா டேட்டா செட்டை வச்சுக்கிட்டு பாருங்கள் இங்கே வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு அழுத்தினீங்கன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள் எந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் கேட்குது. கேன்சல் பண்ணிவிட்டு இந்த டேட்டா செட்டில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் டி அதாவது டேபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆகி போயிருங்க.
கீழே வரைக்கும் செலக்ட் ஆகிருப்பாருங்க. ஒட்டுமொத்த உறுப்புக்கும் அந்த ஒட்டுமொத்த டேட்டா செட்டும் செலக்ட் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டேபிளாக மாறிடும். அவ்வளோதான், டேபிளாக மாறிடும். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக தேவையான ஃபில்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, கஸ்டமர் நேமு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா கண்ட்ரோல் விசிட் கொடுத்தீங்கன்னா போயிடும். அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். என்டையர் ப்ராடக்ட்டும் செலக்ட் ஆகிடும், டீட்டெயில்ஸும். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வேறு இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் வி காப்பி பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் சி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். இல்லை எனக்கு வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா கண்ட்ரோல் விசிட் கொடுத்தீங்கன்னா இதாகிடும். அந்த செலக்ட் ஆனது அந்த க்ரீன் கலர் இது மாதிரி போயிட்டே இருக்கு பாருங்கள், அது எனக்கு வேணாம் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா போயிடும். என்னோடதில் எஸ்கேப் பட்டன் ஒர்க் ஆகலை, அதனால் இப்படி காமிக்கிது. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வர்றேன். மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த கஸ்டமர் நேம் மட்டும் வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு வச்சுங்களேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுனராக கொடுத்துட்டு எனக்கு வந்து காப்பி பண்ண வேணாம், அப்படியே கட் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். இங்கே ஒரு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். பாருங்க, ஆல்ரெடி கஸ்டம் நேம் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வேறு எதனா காலம் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து முக்கியமான இது ஷார்ட்கட்டு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எக்ஸலில் வந்து நிறையா டிப்ஸும் வரும். வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.